ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, அப்புறம் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோ இதெல்லாம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்மள நிறைய பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும். டைரி எழுதுகிற பழக்கம் இல்லைன்னா கூட நம்ம இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி டைரியில் நோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கும்போது பென் நமக்கு ரொம்பவே தேவைப்படும். இந்த மாதிரி பெண்ணை டைரிக்குள்ளேயோ இல்லை டைரி மேலேயோ இல்லை அந்த டைரியோட அட்டையிலையோ நம்ம சொருகி வச்சுட்டோம் அப்படின்னா சில டைமில் இந்த பென் காணாமையே போயிடும், மிஸ் ஆகும். நிறைய நேரத்தில் நம்ம எதாவது டீட்டெயில்ஸ் நோட் பண்ணணுங்கும்போது நமக்கு பென்னே இருக்காது. அதுக்கு தான் ஒரு சூப்பர் டிப் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஃபைல் கவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கவரில் இந்த மாதிரி மாற்றுறது இருக்கும். அந்த ஃபைல் கவர் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த மாற்றுறது இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதில் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் ஆர் ஃபெவிகால் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி டைரியில் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பெண்ணை வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெண்ணை சொருகி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பெண்ணு நமக்கு எப்பயுமே மிஸ்ஸே ஆகாது. நமக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டீட்டெயில்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இந்த பெண்ணாவை எடுத்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதிலே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த கத்திக்கு எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் நான் இந்த ஃபைல் கவரோட டியூபை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கத்தியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கத்திக்கு ஒரு கவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 2 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட்டு தனியாக அந்த எல்லோ கலர் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவை தனியாக நம்ம பிரித்து எடுப்போம். ஏதாவது ஒரு ரீசனுக்காக, சப்போஸ் தலை குளிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது யூஸஸ்க்காக நம்ம அந்த ஒயிட்டை மட்டும் தனியாக எடுக்கணும்னு நினைப்போம். அந்த மஞ்சள் கருவை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு சூப்பர் டிப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் இந்த மஞ்சள் கருவில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் நம்ம போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி கூட நம்ம ஒயிட் தனியாக அந்த எல்லோ கரு தனியாக நம்ம பிரித்து எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இது இன்னொரு டிப்பில் கூட நம்ம பிரித்து எடுக்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது பூண்டை உரிச்சிட்டு அந்த பூண்டோட அந்த சதைப்பகுதியை லைட்டாக நம்ம கைகளால் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். நசுக்கி விடும்போது அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கும். சும்மா கொஞ்சமாக நம்ம நசுக்கி விட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம கைகளாலேயே இந்த மஞ்சள் கருவை இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஒயிட்டு தனியாக அந்த மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மக்கிட்ட நிறைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும். அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இருக்கும்போது நிறைய விதமான க்ளீனிங் டிப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு இந்த பேப்பரை நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நியூஸ் பேப்பர் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தான் பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நான் ஒரே ஒரு பெரிய ஊக்கு எடுத்திருக்கேன். இந்த ஊக்கை இந்த பேப்பரோட கார்னரில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். எல்லா பேப்பரையும் சேர்த்து நம்ம ஊக்கு போட்டதுக்கப்புறமா இது எங்கே ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் ஹேங் பண்ண போகிறோம். கிச்சனில் ஒரு ஹூக்கில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சாதம் பொங்கி ஊற்றிருச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு பால் பொங்கி ஊற்றிருச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு ஒரு பேப்பரை எடுத்து நம்ம தொடச்சி விட்டுறலாம். நம்ம துடைக்கிறதுக்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணி நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஏதாவது ஒரு புது பாத்திரம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான செயல். இந்த ஸ்டிக்கரை எப்படி ஈஸியான மெத்தடில் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம துணியெல்லாம் அயன் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது அந்த அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் துணியெல்லாம் அயன் பண்ணிவிட்டு இந்த அயன் பாக்ஸை வச்சுருந்தேன். இப்போது அந்த அயன் பாக்ஸை இந்த ஸ்டிக்கர்ஸில் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக நமக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுக்க வரும்.
இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே சுலபமாக இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வருது. இதே மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ள இந்த ஸ்டிக்கரையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் உள்ள அந்த பிசுபிசுப்பு மட்டும் வந்து இருக்குது. இதையும் ஈஸியான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் தான் வந்து எடுத்திருக்கேன். எந்த பர்ஃப்யூம் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த பிசுபிசுன்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக வந்து வச்சு தேய்ச்சாலே வந்து போதும். நமக்கு ரொம்பவே சுலபமாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போயிடும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாத்திரத்தில் உள்ள அந்த ஸ்டிக்கரையும் அதில் உள்ள அந்த கம்மையும் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்பு தான். இந்த மாதிரி டூத் பிக் பாக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம். அதாவது இந்த மாதிரி பாக்ஸில் டூத் பிக் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி டூத் பிக்கை நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டப்பாவை நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து கோதுமை மாவை வந்து கொட்டி வந்து வச்சுக்கிறேன். இப்போது நான் இதில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து கொட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கோ பூரிக்கோ வந்து மாவு திரட்டும் போது நம்ம தொட்டு தேய்க்கிறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாட்டிலை இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தேய்க்கக்கூடிய அந்த மாவு மேலே லைட்டாக அந்த மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே வந்து போதும். நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து வச்சிடலாம். இதில் எந்த விதமான பூச்சியோ அதுக்கப்புறமா எறும்போ வந்து உள்ளே போகாது. ரொம்பவே சேஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம உப்பு மிளகுத்தூள்லாம் வந்து கொட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் வச்ச திங்ஸ்லாம் நிறைய வந்து வச்சுருப்போம். அதாவது கிளிப்பு, அப்புறம் வளையல், அப்புறம் நெக்லஸ் செட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் வச்சதெல்லாம் வந்து வச்சுருப்போம். சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒன்றாவது விழுந்துருச்சுன்னா கூட நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே வந்து வச்சுருவோம். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. அதுக்கு நம்ம இந்த ஸ்டோன் விழாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெயில் பாலிஷை நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வச்ச திங்ஸில் இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த திங்ஸு புதுசாக ஸ்டோன் வச்ச திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் உடனே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு ஸ்டோன் கூட நமக்கு வந்து கீழே விழவே விழாது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக நல்லா ஷைனிங்காக வந்து இருக்கும். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் நிறைய விதமான பூட்டு வந்து இருக்கும். அதோட சாவியும் வந்து இருக்கும். ஆனால் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா எந்த பூட்டுக்கு எந்த சாவி அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நம்ம சப்போஸ் வந்து வீட்டை பூட்டிட்டு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து திறக்கும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த சாவி எந்த பூட்டு அப்படிங்கிறதே தெரியாது. மாற்றி மாற்றி போட்டு நம்ம திறந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு வந்து இப்போ ஒரு சூப்பர் டிப் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டிக்கர் போட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர் ஸ்டிக்கர் போட்டு கூட வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பூட்டுக்கும் சாவிக்கும் ஒரே கலர் ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பூட்டுக்கு ப்ளூ கலரில் ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டியிருக்கேன். அதோட சாவிக்கும் ப்ளூ கலரில் நான் வந்து ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா பொட்டோட அந்த கலரை வச்சு நம்ம ஈஸியாக இந்த பூட்டுக்கு இந்த சாவி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம அடுத்த பூட்டுக்கும் அடுத்த சாவிக்கும் நம்ம வேறு ஒரு கலர் ஸ்டிக்கர் போட்டை வந்து சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷனே வந்து இருக்காது. இந்த பொட்டுக்கு இந்த சாவி தான் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம செல்லுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுவோம். அந்த மாதிரி வந்து சார்ஜ் வந்து மொபைலுக்கு வந்து போடும்போது நம்ம வந்து எந்த சைடுன்னு தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி வந்து இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு சில டைமில் நமக்கு வந்து சரியாக இன்செர்ட் ஆகாது. இப்போ நான் இந்த மொபைலில் வந்து சார்ஜரை கரெக்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது கரெக்டான இந்த சைடு நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்டை வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டை இதில் வந்து ஒட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம சார்ஜ் போடும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இந்த பொட்டு உள்ள சைடை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம ஈஸியாக சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போன இடத்துல நமக்கு மொபைல் வந்து சார்ஜ் வந்து போடணும் அப்படின்னா அங்கே சரியான பிளேஸ் இல்லை அப்படின்னா, அதாவது இந்த மொபைலில் வந்து சார்ஜ் போட்டு வைக்கிறதுக்கு சரியான பிளேஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப் நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கு நான் ஜுவல்லரி ஷாப்பில் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பர்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த சார்ஜரை இந்த பர்ஸில் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்ஸை நம்ம ட்ராவல் பேக்கில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மொபைல் சார்ஜ் போடுறதுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வீட்டில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் குழந்தைங்க இருக்க வீடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு சார்ஜரை வந்து எடுத்து விட்டுட்டு மொபைலை வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க கைக்கு எட்டாமல் நம்ம வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து ஆசையாக வந்து புது செப்பல்லாம் வந்து எடுப்போம். ஆனால் எடுத்து கொஞ்சம் நேரம் போட்டிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம காலில் வந்து சின்ன சின்ன கொப்பளை மாதிரி வந்து புண்ணாயிடும். ஒரு சிலருக்கு இந்த புது செருப்பு வந்து கடிச்சிடும். அந்த மாதிரி நம்ம போடக்கூடிய இந்த புது செருப்பு கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளான ஒரு புது செப்பல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதே வார் வச்சதாக இருந்துச்சு, அதாவது கட் ஷூ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கட் ஷூ போடக்கூடிய அந்த வளையிற இடத்துல கூட நமக்கு வந்து புண்ணாகும். அந்த மாதிரி டைமில் இந்த சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வேஸ்லின் தான் வந்து எடுத்திருக்கேன். வேஸ்லினை கொஞ்சமாக எடுத்து இந்த ஸ்லிப்பரில் நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். 2 செப்பல்லையும் நம்ம வேஸ்லினை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ரேஷஸ் வந்து வரவே வராது. இந்த வேஸ்லினுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லாவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த சைஸுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது கத்திரிக்கோல் வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு வந்து கட்டாயி வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி வந்து அமுக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கட்டை விளக்கமாரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த உள்ளே இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விளக்கமாத்தையும் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இந்த அடுப்பில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா வேஸ்ட்டு ஒரு துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து அமுக்கி விட்டுக்கலாம். லைட்டை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் பாட்டில் வந்து உருகி நல்லா அந்த விளக்கமாத்தோடு சேர்த்து நல்லா வந்து அட்டாச் ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பில் காட்டி நல்லா வந்து அமுக்கி விட்டுட்டோம். இப்போ நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம இப்போ விளக்கமாத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குச்சி கூட நமக்கு வந்து வரவே வராது. இதுவே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் லூஸாக இருக்குது, நீங்கள் சரியாக வந்து அமுக்கலை அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து செல்லோ டேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து செல்லோ டேப்பை நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த விளக்கமாத்தோடு அந்த வாட்டர் கேனோடு சேர்த்து நல்லா 3 சுற்று கிட்டத்தட்ட வந்து சுற்றிட்டு நம்ம வந்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு இந்த செலோ டேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா சூப்பராக கூட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விளக்கமாறு வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததான் நான் அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூடியில் 2 ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட நான் வந்து வேஸ்ட்டு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரப்பர் பேண்டை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டிக்கோங்க. கட்டினதுக்கு அப்புறமா இதே விளக்கமாத்தில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த விளக்கமாரை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம விளக்கமாத்தை எப்பயுமே வந்து ஹேங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வீட்டுக்கு நல்லது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கமாரை இந்த மாதிரி ரெடி பண்ணி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விளக்கமாத்துலேருந்து ஒரு குச்சி கூட நமக்கு வந்து கீழே விழவே விழாது. ரொம்ப நாளைக்கே விளக்கமாறு வந்து யூஸ் ஆகும். நம்ம அடிக்கடி வந்து விளக்கமாத்தை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதை நம்ம டோருக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் அழகாக வந்து ஹேங் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.